இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தலில் தொடர் தோல்வியடைந்தும் மீண்டும் போட்டியிட துடிக்கும் பாரதிய ஜனதா நிர்வாகிகளுக்கு வேட்டு வைக்கும் முடிவை RSS மேலிடம் எடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாரதிய ஜனதா டெல்லி வட்டாரம் கூறியது, தமிழகத்தில் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் வேட்பாளராக குறிப்பிட்ட சிலருக்கு தான் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்களுக்கு பெரும் செலவை டெல்லி மேலிடம் செய்கிறது. தேர்தல்களில் தோல்வியடைந்தாலும் பாரதிய ஜனதா வேட்பாளரின் தனிப்பட்ட செல்வாக்கும் பொருளாதாரமும் பல மடங்கு உயர்கிறது. கட்சியை வளர்ப்பதை விட அவர்கள் தங்களை வளர்ப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துகின்றனர். அனைத்துக்கும் மேலாக குறிப்பிட்ட சிலரே கட்சியின் முகமாக மாறுவது சித்தாந்த வளர்ச்சிக்கு நல்லதல்ல. அதேபோல் பிரபலமானவர்கள் என்ற மாயையை வைத்துக்கொண்டு அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு கடைசி வரை வாய்ப்பு கொடுப்பதில்லை. வாரிசு அரசியலும் தமிழக பாரதிய ஜனதாவில் இப்போது தலை தூக்கியுள்ளது. தமிழக பாரதிய ஜனதாவில் நடக்கும் கூத்துகளை விரிவான அறிக்கையாக RSS மேலிடத்துக்கு கட்சி நலன் விரும்பிகள் அளித்துள்ளனர். வரும் தேர்தலிலேயே இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க RSS முடிவெடுத்துள்ளது. சென்னையில் இம்மாதம் 3வது வாரத்தில் RSS தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்க உள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் யார் யார் என்பதை RSS தேர்வு செய்ய போகிறது. அவர்கள் பெயரையே பாரதிய ஜனதாவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த தகவல் கட்சிக்குள் வேகமாக பரவி வருவதால் பிரபலமானவர்கள் என்ற போர்வைக்குள் வலம் வருவோரும் தேர்தல் கனவில் உள்ள வாரிசுகளும் உதறலில் உள்ளனர் என்கிறது டெல்லி வட்டாரம்.